لله على كل حال والصلاة والسلام على نبينا في كل قال الله تعالى في شأن حبيب الله إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் நம்மை புனிதமிக்க ஷேக் நாயகனுடைய ஒரு சிலே அல்லாஹ் ஒன்று சேர்த்துள்ளான். அவர்களுடைய சந்தோஷத்தையும் பேரின்பத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. இந்த ஒரு செய்யக்கூடிய பிரதான அமல். பல பேர் பலவிதமாக ஷேഖுக்கு சவாபை சேர்த்து வைக்கிறாங்க. சில பேர் குரான் ஓதி ஹதியா செய்கிறாங்க, உணவு ஊட்டி ஹதியா செய்கிறாங்க, காசி பணங்களை செலவு செய்து ஷேഖுடைய உருசுக்காக கொடுத்து செலவு செய்கிறாங்க. பலவிதமான ஹிதமாத்துகளை செய்கிறாங்க. அல்லாஹுக்கு அஜ்ர் அல்லாஹ் தரும். எல்லா வகையான ஹிதமாத்துகளை விட ஷேഖுக்கு செய்யக்கூடிய பெரிய ஹிதமத் அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும். நம்ம சர்க்கார் இதை அடிக்கடி சொல்லுவாங்க, நீ காசி போன ஹஜ்ஜியா கொடுத்துட்டு போகலான்னு பார்க்குற, ஷேഖுக்கு செய்யக்கூடிய பெரிய ஹிதமத் ஷேഖுக்காரி துவா செய்யும். நாம் துவா செய்யணும்னு நினச்சா நம்மள்ட்ட எல்லாம் இருக்குது, அவங்கள்ட்ட ஒன்றா இல்லை, அதனால துவா செஞ்சு அல்லாட்ட வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். துவாவுடைய நோக்கம் நம்முடைய நோக்கம். அவங்க ஏன் செய்ய சொன்னாங்க, அது தனிப்பட்ட விஷயம். யாரை கண்டா ஷைத்தான் விரண்டு ஓடுவானோ அத்தகைய உமரே சாதாரண ஒரு மோமினை பார்த்து சஹாபியா பார்த்து சொல்லுவாங்க, எனக்காண்டி துவா செய்யுங்க, எனக்காண்டி துவா செய்ய. இது அவங்களுடைய தவாதுடைய உச்சக்கட்டம். நமக்கு போய் அவர் துவா செய்யணுமா? அவனுடைய தகப்பருடைய உச்சக்கட்டம், பெருமையினுடைய உச்சக்கட்டம். பிறகிட்ட நாம் துவா செய்ய சொல்வது ஆக சிறந்த அமல். யாருடைய துவால அல்லாஹ் என்ன வச்சிருக்கான்னு தெரியாது. யாருடைய துவால அல்லாஹ் என்ன வச்சிருக்கான்னு தெரியாது. அதனால பிறகிட்ட துவா செய்ய சொல்வது சுன்னத்து ராஷிதீன். இன்னும் சொல்லப்போனால் பெருமானாருடைய சுன்னத்து. உமர் நாயகம் ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போகும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உமரை எனக்காண்டி அங்கே போய் கை தூக்குங்க, எனக்காக வேண்டி கை தூக்கு. அப்போ நாமும் இப்போ ஷேഖு சொன்னாங்க, நம்முடைய ஷேഖ் நாயகம் பெரிய ஹிதமத் என்ன, பையத்துக்கு முன்னாடி 4 ஷர்த்துங்க. பையத்து வாங்கிறதுக்கு முன்னாடி 4 ஷர்த். இப்போ சர்க்கார் இதை அடிக்கடி சொல்லுவாங்க, எத்திகாத் அல ஷேഖ், யாத்திமாத் அல ஷேഖ், மஹப்பத் அல ஷேഖ். எத்திகாதுனா அகீதா வைக்கணும், கொள்கை வைக்கணும். இப்போ இருக்கக்கூடியவர்களில் என் விஷயத்திலே நலவி நாடக்கூடியவர்கள் என் ஷேഖ மட்டும் தான். மற்றவங்களை தவறாக நினைக்கக்கூடாது. என் விஷயத்தை நல்லதை நினைக்கிறவங்க என் ஷேഖ மட்டும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் தான் ஷேഖ மேலே அகீதா வச்சு. இது மாதிரி எத்திகாத் அல ஷேഖ், அகீதத்தை ஷேഖ். இது போச்சு ஃபைசான் கட்டாயம், ஒன்றும் கிடைக்காது. நீ எங்கே போய் வந்தாலும் சரி, எத்தனை கிதாபை தூக்கினாலும் சரி, ஒன்றும் கிடைக்காது. அதை கூட நாம் பயந்து பெற முடியாது, சிஃபாதாக பெற முடியாது. அப்போ நாம் ஷேഖ மேலே அகீதாவை நாம் வலுவாக ஆக்கி ஆகவே தான் நம்முடைய சர்க்கார் கபிலா அவர்கள் கூட நாவூர் ஷரீஃபுக்கு போகுதா, முரீதுக்கு தனியாக போகுதா, போகக்கூடாம்பாங்க. ஷேഖோடு சேர்ந்துருவாங்க. தனியாக போய் நீ வீணாக போயிட்டு வந்துடாதம்பாங்க. தனியாக போய் வீணாக போயிட்டு வந்துடாது. அப்போ அதன் அடிப்படையில் அகீதா வச்சாங்க. 2வது யாத்திமாதுன்னு சொல். யாத்திமாதுன்னா அவங்க என்ன சொன்னாலும் அதுதான் செய்யும். நம்ம சிந்தனையால் கொஞ்சம் நம்ம தகல் படுத்தணும், சம்மந்தப்படுத்தணும், வீணாக போயிட்டோம். அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் செய்யும். தபலே ஆலம் பாதுஷா ரஸியல்லாஹு சுடுதண்ணில் கொதிக்க சொன்னாங்க, குடிச்சுட்டாங்க. உள்ளே போய் அது அவங்க ஷேഖு சுடுதண்ணி ஒரு விஷயத்துக்காண்டி சுடுதண்ணி கொதிக்க வச்சாங்க. பெரிய மண்பான் உள்ளே கொதிப்பாக குடிச்சிட்டாங்க. அது அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாறின மாதிரி சோன பூங்காவும் மாறி போச்சு.
அதுதான் அல்லாஹால கொடி கட்டி அல்லாஹ் பறக்க வைக்கிறான். அவங்களுடைய கபரை ஜியாரசியத்துக்கு காதிரியுடைய எஜமா வந்திருக்காங்க. அவர் எஜமா கபரை ஜியாரசியை போகிறதுக்கு வந்திருக்காங்க. அவ்வளோ பெரிய மகானர். யாத்திமாத் அல ஷேக் என்பதாக சொல். மூன்றாவதாக மொஹப்பத், ஷேக்கின் மீது மொஹப்பத் வைக்கணும், பிரியம் வைக்கணும். அடுத்த ஹிதுமத். ஹிதுமத் என்று சொன்னால் ஆக உயர்ந்த அவங்களுக்கு அனுத்துவாசி. பொதுவாக செலவாத்து என்று சொன்னாவே அல்லாஹ் செலவாத் சொல்கிறான். லோகத்தில் சலாத்துக்கு மானா அத்துவான்னு போடுவாங்க. எல்லா கிதாப்லையும் டிக்ஷனரியில் போடுவாங்க. சலாத்து என்று சொன்னால் துவா. இப்போ தொழுகைக்கு ஏன் சலாத்துன்னு பேர் வைக்கிறாங்க? இஸ்திமாலிஹி அல துவாயி, அதில் தொழுகையில் துவாவும் இருக்கா இல்லையா, அதனால சேர்த்து அது துவான்னு பேர் சலாத்துன்னு பேர் வச்சிடறாங்க. அதுபோல் அல்லாஹும் மலக்குகளும் பெருமானாருக்காண்டி துவா செய்கிறாங்க. என்னங்க துவா செய்கிறாங்க? அவங்க அல்லாஹ் யார்கிட்ட போய் கேட்க போகிறான்? இன்னொரு அல்லாஹ் இருந்தாலும் கை தூக்கத்துக்கு, அல்லாஹ் என்னுடைய ஹபீபு ஏன் சிறுசி அவருக்கா நீ கிருபசி கை தூக்கத்துக்கு என்னங்க துவா கேட்க போகிறாங்க? எல்லாம் நம்மளுக்கு ஆயத்தை விளங்கத்துக்கு நேரமும் இல்லை, காலமும் இல்லை. ஏதோ ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கோம். வரோம் போகிறோம். தஃபக்குர் இல்லாமல் போச்சு, ததப்புர் இல்லாமல் போச்சு, சிந்தனைகள் இல்லாமல் போச்சு. நம்முடைய உலூமல்ல பரக்கத்தில் இல்லாமல் போச்சு. ஆகவே புதிய சாப்பாடை சாப்பிட ஆசைப்படும். புதிய சாப்பாடை கடைக்கு போனால் பல வகையான உணவுகள் அல்லாஹ் இருக்குது. 20 வகை ஆயிருந்துச்சு இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 200 வகையாக போச்சு. 200 வகை அவங்க லிஸ்ட்டை போட்டாண்டா எல்லாமே இருக்காது அந்த கடையில். முக்கால்வாசி இருக்காது. பெரிய ஒரு 5 லிஸ்ட்டு வச்சுருப்போம், 5 பக்கம் வச்சுருப்போம். அதில் 5 ஜாமான் தான், பாக்கியெல்லாம் போடணுங்க ஜாமானும் இருக்காது. இப்போ எல்லாத்தையும் போலன்னா அந்த கடைக்கு வர மாட்டோம். அப்போ செய்யக்கூடியவர்கள் இருக்க தான் செய்யணும். ஏன்னா குர்பா கயாமத்துடைய நெருக்கத்தில் உணவுடைய நிறங்களும் அதிகமாக போயிடும். பல வகையான நிறங்கள் உணவுகள் பல வகையான நிறங்களில் காய்ச்சல். ஆடைகளுக்கும் பல நிறங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், பல வகையான கலர்கள். கடைக்கு போய் பாருங்களேன் எவ்வளோ கலர்கள். அதனால் ஹராமுன்னு சொல்லலை, அனுபவிங்க, எல்லாத்தையும் அனுபவிங்க. அல்லாஹ்வை மறந்துடக்கூடாது, அல்லாஹ்வை மறந்துடக்கூடாது. அப்போ துவா செய்யணும் ஷேக்குக்காக. இப்போ என்ன துவா செஞ்சாலும் நமக்கு ரிட்டர்ன் ஆகுதுங்க. ஹதீஸ் ஷரீஃபில் வருதா இல்லையா? பிற மோமினுக்காக செய்யக்கூடிய துவா அது அப்படியே வாழைக்க ஒரு மலக்கு பக்கத்தில் உட்காந்து வாய்ப்பாடு பிடிச்சிட்டே இருக்காங்க. வாழைக்க அது உனக்கு கிடைக்கட்டும். ஷேக்குக்கா நீ என்ன துவா செய், உனக்கு ஒன்று தேவையா, உனக்கு அல்லாட்ட கேட்காது. அதனால தான் நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பாவம் செய்யாத நாவை கொண்டு அல்லாஹிடம் கேள், உடனே அல்லாஹ் கொடுத்துருவான். பாவம் செய்யாத நாவை கொண்டு அல்லாஹ்ட்ட கேள், உடனே அல்லாஹ் கொடுக்க தயார். இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் எங்களில் யார் பாவம் செய்யாத நாவு யார்கிட்ட இருக்குது? யார்ட்டையுமே கிடையாது. எல்லாம் பாவம் செஞ்சு பொய் பேசணும்னு நாவுதான் இருக்குது, புறம் பேசணும்னு நாவுதான் இருக்குது. இப்போ சஹாபாக்களே அப்படி பயந்து போய் ஒதுங்கிட்டாங்க. அப்படி யாரும் இல்லையா ரசூலுல்லாஹ், என்ன செய்யுது? அப்போ நபி இந்த ஹதீஸுக்கு விளக்கோரை சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க? நீ துவா செய்கிற மலக்கு உனக்கு வாழைக்க சொல்கிறா, அதான் பாவம் செய்யாத நாவு. மலக்கு சொல்கிறா பார்த்தங்களா, அந்த துவா கப்புலாய். பிறகு காணி நிற்காது. உனக்கு என்ன தேவையோ ஷேக் காணிக்க, அது அல்லாஹ் உடனே அல்லாஹ் கொடுத்துருவான். அது அல்லாஹ் உடனே கொடுத்துருவான். ஆனால் நாம் கேட்கறதே கிடையாது. கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும், சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். புரிஞ்சா இல்லையா? இப்போ துவா ஆக உயர்ந்த வசூங்க. துவா ஆக உயர்ந்த வசூ. நாம் துவா செய்யறதே கிடையாது. அத்துவா முஹுல் இபாதத். துவா இருக்க இபாதத்துடைய மூலன்ட்டாங்க நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அசல்ட்டாங்க துவா இபாதத்துடைய மூலம். துவா நாம் செய்யும்போது தாயி மதுஉ, அழைக்கக்கூடியவர் அழைக்கப்பட்டவர். அல்லாஹ் கூப்பிடுறோம், யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ். நம்ம கூப்பிடும் போதும் அல்லாஹ்வை சவுட்டு போல ஆக்கி தான் அல்லாஹ் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்வை சமியாக்கி நாம் கூப்பிட்றதே கிடையாது. அல்லாஹ்வுக்கு காது கேட்காது. அல்லாஹ் அடிக்கடி மறந்துடுவான்.
வானத்தில் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கீழே பூமியை மறந்துடுறான். அல்ல பூமியில் எல்லாம் ஈடுபட்டு இருக்கும்போது வானத்தை எல்லாம் மறந்துடுவான். அல்லாஹ்வுத்தாலா அரிசில் இப்போ இருக்கிறான், அவனுடைய கவனம் இருக்குது. இப்போ பூமியில் அல்லாஹ்வுடைய கவனம் இல்லை. அல்லாஹ்வுடைய கவனம் பூராவுமே ஆயங்குடியில் இருக்குது, லால்பட்டியில் இல்லை என்பதை நினச்சிக்கிட்டு தான் அல்லாஹ்வுக்கு ஞாபகம் ஊட்டுவதற்காக வேண்டி நாமெல்லாம் முசக்கீர்களாக போயிட்டோம். அதனால தான் நம்முடைய துவாவை பார்த்து அல்லாஹ் கபூல் செய்ததே கிடையாது. எனக்கான ஞாபகம் ஊட்டுறீன்னு தெரியாதா? உனக்கு இது துவா கேட்குன்னு ஆசை போட்டவனே நான், கையை தூக்க வச்சவன் நான். அங்கே உன் கையுக்கும் மனசுக்கு மத்தியில் நான் தான் நடுவுலையும் உட்காந்து கிடக்கிறேன். இவ்வளவு நெருக்கமாக இருக்கும்போது எனக்கு நீ ஞாபகம் ஊட்டுறதுக்காக வேண்டி யாரில் என்ன மறந்துட்டியா? சொல்ல மாட்டேன். நாமும் முஸ்லீமலாகி நாமும் சொல்ல மாட்டோம். என்றாலும் நம்முடைய வாழ்க்கை, அது நம்முடைய சிந்தனைகள் அப்படி மாறி போச்சு. நம்முடைய சிந்தனைகள் அப்படி மாறி போச்சு. அப்படி துவா செய்யக்கூடாதுங்க. ரெண்டாவதுங்க, தாயி மது, அழைக்கக்கூடியவன் அழைக்கப்படக்கூடிய வசு அல்லாஹ். ரெண்டுக்கு மத்தியில் இடவரிய தூரத்தை நாம் அதிகமாக்கிட்டோம். அதனால தான் அல்லாஹுக்கு காதல் உருவாமல் போயிடும். அடிக்கடி நாம் கேட்கறதுலாம் அல்லாஹுக்கு காதல் உருவாமல் போயிடும். அல்லாஹ் கூட வச்சுட்டு கேளுங்களேன். அல்லாஹ் வல்லாஹி பில்லாஹி அல்லாஹ் சத்தியமாக கொடுப்பான். எதையும் கொடுக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்லவே கிடையாது. நமக்காண்டி தாங்க இந்த உலகத்தை படைத்தான். ஜிப்ரீலுக்கு தேவையில்லை, இஸ்ராஃபீலுக்கு தேவையில்லை, அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம், மீகாயில் தேவையில்லை, வடக தேவையா, சம்சா தேவையா, உங்களுக்கு சாயா தேவையா? ஒரு தேவை கிடையாது. விசாமல் இப்போ நமக்கெல்லாம் வயிறு கிள்ற மாதிரி பசி எடுக்கிற மாதிரி அவங்களுக்கெல்லாம் பசி எடுக்காதுங்க. எத்தனை வருஷம் சாப்பிட்றனாலும் பசி எடுக்காது. அவங்கெல்லாம் சாப்பிட்டாக்கா நமக்கெல்லாம் ஒன்றுமே கிடைக்காது. அவங்களாம் சாப்பிட ஆரம்பிச்சாங்கட்டாக்கா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை எல்லாம் சிறுசிகளுக்கு கொஞ்சம் நான் விருந்து உபசரிக்கிறேன்னு அனுமதி கேட்டேன். என்ன சுலைமான், உங்களால் முடியுமா? அது என் மகளுக்களுக்கு ஒன்றா உங்களால் ஆக்கி போட முடியுமா? எல்லாம் நீ அனுமதி கொடுத்து ஆக்கி போடும். சரி, ஆக்கி போடுங்க. அல்லாஹ் சுலைமான் நபி தேக்ஸாவாச்சு ஆக்கினான். மஷ்ரிக்லேருந்து மகரிப் வரையும், மேற்கு திசையிலேருந்து கிழக்கு திசை வரையும் தேக்ஸாக்க. இப்போ 100 சட்டி 200 சட்டிலாம் கிடையாது. மீலாதில் நிறைய ஊரில் ஆக்குறாங்க பார்த்தாங்களா? 1,00,000 பேருக்கு, 40,000 பேருக்கு, 50,000 பேருக்கு. அதெல்லாம் கிடையாது. மேற்கு திசையிலேருந்து கிழக்கு திசை வரையும் தேக்ஸாவாக இருந்துச்சான். அந்த அவ்வளோ தேக்ஸாவையும் பங்குட ஆரம்பிக்கும் போது கடலில் உள்ள மீன்கள் கொஞ்சம் மீன் தான் வந்துச்சான். அவ்வளோ தேக்ஸா சாப்பிட்டு போயிடுச்சான். பாக்கி உண்டான உயிர் ஜந்துக்கள் எல்லாம் பசியில் கொடுமையில் சுலைமான் நபியை திட்ட ஆரம்பிச்சிருச்சான். அப்போ சுலைமான் நபி அல்லாஹுடைய சமூகத்தில் தௌபா செஞ்சாங்க. எல்லாம் ஒரு சிறுசியல் ஒரு 100ல் 1 பங்கு கூட என்னால் ரிஸ்க் அளிக்க முடியாது. அல்லாஹ் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ ரிஸ்க் அளிக்கிறவா அல்லா தாங்க, ரிஸ்க் அளிக்கிறவன் அல்லா தான். ஆகவே நாமும் ஷேഖுக்கு செய்யக்கூடிய பெரியாமல் என்னங்க, துவா செய்தாக வேண்டும். நமக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு கேட்குது. நமக்கு என்ன தேவையோ அதை கேட்டாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவையை வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு தேவையை வச்சுருப்பாங்க. நிறைய பேர் வெளிநாட்டில் நிறைய முடிவுகள் வராமல் இருக்கிறாங்களே, நிறைய பேர் நிறைய மெசேஜ்கள் போட்டிருக்காங்க. எங்களுடைய தேவை இது, எங்களுடைய தேவை இது, எங்களுடைய தேவை, என் புள்ள குட்டிக்கு இது ஆகணும், என் பேரன் பேச்சுக்கு இது நடக்குது, எல்லாம் ஒரு தேவையை வச்சுருக்காங்க வச்சுங்களேன். அந்த தேவையை பூரா அல்லாஹ்வுடைய சமூகத்தில் வச்சிட வேண்டியதான். நாம் என்ன செய்ய முடியும்? கொள் நபி, நீங்கள் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட நிறைய செய்திகள் வந்து கைக்கிட்டே இருக்கிறாங்க சஹாபாக்கள். குல் நபி சொல்லிவிடுங்க, நீங்கள் லாம்லிகுலி நஃப்சி நஃபாம் வலா லர்ரா, என் நஃப்ஸுக்கே நான் ஒன்றுமே செஞ்சுக்க முடியாது, உங்களுக்கு தேவை நான் எப்படி பூஜை செய்ய முடியும் நபி சொல்லிவிடுங்கட்டான். ஒதுக்கிடுங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்கள் சூரத்துலேருந்து நான் பூர்த்தி செஞ்சுக்கிறேன். உங்கள் சூரத்துலேருந்து நான் பூர்த்தி செஞ்சுக்கிறேன். அதனால் ஒதுங்கிடுவாங்க. அல்லாவே நபியுடைய சூரத்தில் வந்து ஷேഖுடைய சூரத்தில் வந்து அல்லாஹ் பூர்த்தி செஞ்சு கொடுப்பாங்க. இது அல்லாஹுடைய வேலை. இப்போ ஜிப்ரீல் இது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகிறாங்க. அங்கே சித்திக் அக்பர் நிற்கிறாங்க. அங்கே பிலால் ரஸியல்லாஹுடைய கால் சவுண்டு கேட்குது. பிலால் வந்தாங்க. அல்லாஹ் அந்த சூரத்தில் வந்து நபியை சந்தோஷப்படுத்துறதுக்காக சித்திக்குடைய சூரத்தில் அல்லாஹ் வந்தாங்க. பிலாலுடைய சூரத்தில் அல்லாஹ் வந்தாங்க. மலக்கு கூட வர முடியாது. எப்படி அங்கே அல்லாஹ் வந்தாங்க ஜி. அப்போ நாமும் ஷேഖுக்காண்டி துவா செஞ்சாங்க. நாம் நம்முடைய தேவைகளை அவர்களுக்காண்டி கேட்டோம். அது நமக்கு அப்படியே ரிட்டர்ன் ஆகிடும்.
நமக்கு அப்படியே ரிட்டர்ன் ஆகிவிடும். எப்படி நம்ம சர்க்கார் சொல்லுவாங்க, உதாரணம், செவத்தில் பந்து அடிக்கிற, அந்த பந்து அடித்த அந்த பந்து உங்கள் பக்கம் தான் ரிட்டர்ன் ஆகும், சவறு ஏற்றுக்க. அதுபோல் நீ ஷேக்குடைய ஜாத்தில் நீ என்ன புகழை சேர்த்தாலும் சரி, நீ என்ன பணிவை சேர்த்தாலும் சரி, அது உன் பக்கம் அப்படியே ரிட்டர்ன் ஆகும். அவங்க முனஸ்ஸஹான ஜாத்தை ஏற்றுக்க. அல்லாஹ் எப்படி முனஸ்ஸஹோ, அவுலியாக்கள் முனஸ்ஸஹ், எதையே கபூல் செஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ அவன் புகழ்றதுனால அவங்க பெருமையை இன்னும் அதிகப்படுத்திப்பாங்களா? பெருமை அதிகமாகுமா? அது பெருமை குறையுமா புகழாதனால? அதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. ஆகவே அவங்க முத்தலக்குடன் கலந்து போயிட்டாங்க, முக்கையதாக இருந்தாங்க ஏற்கனவே இந்த உலகத்தில். கஃப்ஸுன்னு சொல்லுவாங்க சூஃபியாக்கள். இந்த சின்ன கூண்டில் உட்காந்துக்கிருந்தாங்க, சரீரம் என்ற கூண்டில் உட்காந்துக்கிருந்தாங்க. ஆனால் அந்த ரூஹ் இப்போ ரூஹ முத்தலக்குடன் ரூஹ முஜர்ரதுடன் கலந்ததுனால அது முத்தலக்கா போச்சு, முக்கையது முத்தலக்கா மாறிடுச்சு. அதனால் நாம் புகழ்வதை எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த முறிவு குரான் ஷரீஃப் ஓதுவாரா ஓத மாட்டார், இவர் வருவாரா வர மாட்டார். ஆயின் குடிக்க வந்தாவா வராட்டி போ, வந்து நீ வாங்கிட்டு போனால் போ, இல்லாட்டி போயிட்டே இருக்கீங்க. கவலைப்படுவாங்களா? இவர் வரலையா அவர் வரலையா கல்யாணத்துக்கு, அவர் வரல, நம்ம திரும்ப போய் சொல்லிட்டு வந்தோம். புரிஞ்சாலும் ஒரு 1000 பேரும் கல்யாண பத்திரிக்கை வச்சோம், அதில் 800 பேர் வந்தோம். கடைசியில் கல்யாணம் முடிஞ்ச பிறகு குறை சொல்லணுமா இல்லையா? அந்த எண்ணத்தில் உட்காந்து பார்ப்போம், யார் யார் வரல, யார் யார்கிட்ட சண்டை போடலாம், யார் யாரை திட்டலாம். இது வேறு மனுஷனுடைய வேலை. இது ஷேகுமாருடைய வேலை அப்படி கிடையாது. ஷேகுமாருடைய வேலை அப்படி கிடையாது. வைன் தகஃபுரு ஃபைனல்லாஹ் கனியுன் அனில் ஆலமீன். நீ நிராகரிச்சுட்டு போன, அல்லாவாகிய நான் தேவையற்றேன், அல்லாவாகிய நான் தேவையற்ற, வந்தாவா வராட்டி போ. சாஹிபே ஹினா, ஹினாவை உடையவர்கள் அவுலியா, ஹினாவை உடையவர்கள். நம்முடைய கயிறுக்காகத்தான் நம்மின் பக்கம் முகத்தாஜாவதை போல் தெரிகின்றதை தவிர உண்மையில் அவர்கள் தேவையற்றவர்கள் தான். நம்முடைய கயிறுக்காகத்தான் அவர்கள் நம் பக்கம் தாலீமுக்காக வேண்டி, இர்ஷாதாத்துக்காக வேண்டி, தஸ்கியத்துக்காக வேண்டி, தஸ்பீத்துக்காக வேண்டி, தஸ்பீத்தல் அன்ஃபுஸிஹிம் அல்லாஹ் சொல்கிறான் பார்த்தீங்களா. இதெல்லாம் கல்பல ஈமான சாபித்தாக்கி வைக்கணும். இதுக்காக வேண்டி சில எஹ்தியாஜாத்துகள், இதுக்கு போய் இஷ்டியாக்காத் என்பதாக சொல்லுவாங்க. உண்மையாக அது எஹ்தியாஜ் கிடையாது, இஷ்டியாக்குன்னு சொல்லு. அதன் பக்கம் நபியோர்கள் நம்ம பக்கம் தேவையான, வலிமார்கள் நம்ம பக்கம் தேவையான, உண்மையில் அது கிடையாது. ஆகவே ஷேஃபுக்கு செய்யக்கூடிய நாம் பெரிய நாங்கள் என்ன ஹிதமத் என்னங்க துவா செஞ்சா அவர்களுக்காக. என்ன துவா கேட்கணும், என்ன கேட்கணும்? நாம் எது கேட்க ஆசைப்படும். எது கேட்டால் எல்லாம் கிடைக்கும், எது கேட்டால் எல்லாம் கிடைக்கும், அதை கேளுங்களேன். ஏன் ஒன்று மட்டும் கேட்குறேங்க? ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது, ஒன்று வந்தால் ஒன்று வராது. துனியாவை கேட்டங்க ஆகிரத்து வராது, ஆகிரத்தை கேட்டங்க துனியா வராது. ரெண்டும் சக்கால் தீட்டாங்க நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது துனியாவில் ஆகிரத்து வரத்தார், துனியாவும் ஆகிரத்தும் சக்கால் தீட்டாங்க. ஒரு காலையும் ஒன்று சேர்க்கவே முடியாது. சக்காலத்தை எப்படி ஒன்று சேர்க்க முடியாதோ, ஒரு காலையும் ஒன்று சேர்க்கவே முடியாதுட்டாங்க. அப்புறம் துனியாவை கேட்டால் ஆக்கிரத்து போயிடும், ஆக்கிரத்தை கேட்டால் துனியா போயிடும். அதான் தான் அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லும் பொழுது, துனியா வேணுமா உனக்கு, அது எல்லாத்தையும் கொடுக்க மாட்டேன், 100 மீனாவில் கொஞ்சோன்னு கொடுக்குற, வேண்டாம் வாங்கிக்க. புரிஞ்சா இல்லையா? 1 கோடி ரூபா வேணுண்டாக்கா 1 லட்ச ரூபா வச்சு, 1% அல்ல 1/2% வச்சு, அது 1/4% வச்சு. இப்போ மனுஷனுக்கு ஆசையை அல்லாஹ் கிளப்பி விட்டான்டா, அது பாட்டு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் ஒருத்தால ஆசையெல்லாம் கொடுக்க மாட்டேன்ட்டான். அல்லாஹ் ஒருத்தாலா ஆசைக்கு நான் பொறுப்பில்லை, நீனா கிளப்பி நீனா ஆசைப்பட்டுக்கிட்ட, அதனால் நான் பொறுப்பாளி ஆயிடுவேனா? அமலில் இன்சானி மா தமன்னா, என்ன மனிதா ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சி நினச்சிக்கிட்டியா நீனே? அதனால் நீ ஆசைப்படுறது தவறு. நீ என்ன கொண்டு ஆசைப்படு, நீனு நான் ஒன்று கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். நீ என்ன கொண்டு ஆசைப்படு, என்ன கொண்டு நீ நாடு, என்ன கொண்டு விரும்பு, நான் வெளியே வந்துடுறேன். அது ஏன் வேலை? ஆனால் இந்த லன்னி அபுதி பி யாரியா, ஆனால் இந்த லன்னி அபுதி பி, என்ன கொண்டு பீனா என்ன கொண்டு, என்ன பட்டி நான் செய்யக்கூடாது, என்ன கொண்டு என்ன கொண்டு நீ ஆசைப்படு, நான் வந்துடுறேன், அங்கே நான் இருப்பேன், நீ இருக்க மாட்டேன் என்பதாக அந்த ஹதீஸில் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்துகிறாங்க.
அதன் அடிப்படையில் நாமோ ஷேഖுக்கு பெரிய செய்யக்கூடிய ஹிதமத் அவர்களுக்காக துவா செய்யும். நம்முடைய தேவைகளுக்கு அப்போ என்ன தேவைங்க? அல்லாஹ் மௌலவி ஞாமத்துகள்னு சொல்லு. ஞாமத்தை மௌலவி மௌலா சம்பந்தப்பட்ட ஞாமத்துகள் நிறைய கேட்கணும் அவங்கள்ட்ட. அல்லாஹ்வுடைய சமூகத்தில் கேட்க. மௌலா சம்பந்தப்பட்ட ஞாமத்துனா என்னங்க? காசு கிடையாது, பணம், சொத்து, செல்வாக்கு அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தானாக வந்துடும். அல்லாஹ் சலீலாக்க மாட்டான். அல்லாஹ் பட்னியாக போட மாட்டான். நாயை பட்னியாக போடாதவன் மனுஷனை பட்னியாக போடுவானா? அதனால் மக்களுக்கு சார்ந்த சிறுசியை பட்னியாக போடாதவன் நம்மளை பட்னியாக போட்டுவாடா? அவன் நம்பிக்கை அல்லாம. ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் வாங்கிங்க போனான். ஒரு காற்றை வாங்கிங்க போயிட்டே இருந்தான் மதியல்ல. அவன் வாங்கிங்க போயிட்டே இருக்கும்போது ஒரு குருவி, கண்ணு தெரியாத குருவி உட்காந்து கிடச்சி. அப்போ கண்ணு தெரியல, இந்த கண்ணு தெரியல, அந்த கண்ணு தெரியல, சுன்னு ஓட்டுறாங்க. அது நகர மாட்டேங்குது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு வசுவசா வந்துச்சு. இது எப்படி போய் ரிசுக்கு தேடும்? கண்ணும் தெரியல, ஒன்றும் தெரியல. இருக்கு எப்படி போய் ரிசுக்கு தேடும்? எப்படி சாப்பிடுது? எப்படி வளருது? ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்போ அல்லாஹ் உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து இஸ்கால உடனே நிவர்த்தி செஞ்சு. இன்னொரு குருவி வந்துங்க. இன்னொரு குருவி வந்து ரிசுக்கை தேடிட்டு வந்து வாயில் வச்சுக்கிட்டே வரும். அதுக்கு சாப்பிடக்கூடிய ஆசை அல்லாஹ் போடல. நினச்சா சாப்பிட்ருக்கோம். சாப்பிடக்கூடிய ஆசை கவ்விக்கிட்டு வந்து கிட்ட காட்டுது. இந்த கண்ணு தெரியாத குருவி திறக்குது. திறந்த பிறகு அந்த குருவி வாயில் வைக்குது. வச்சு சாப்பிடுது. சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஒரு துவா செய்யுது அந்த குருவி. என்ன துவா தெரியுங்களா? அல்லாஹும்ம யா அல்லாஹ் கமாலம் தன்சானி, நான் குருடனாக இருக்க எண்ணி எவ்வாறு எதிர்கழிக்கக்கூடிய விஷயத்திலே மறக்கலையோ அதே போல் கடைசி காலத்தில் உம்மத்த முகம்மதியா வருவாங்க. அவர்கள் நீ மறந்துடாதல்ல. அந்த குருவி அல்லாஹ் எடுத்து துவா செய்யும். முடிஞ்சா இல்லையா? நம்மளை பற்றி நினச்சி பார்த்துச்சு. முன்னுண்டான மகளுக்கெல்லாம் நினச்சி பார்த்துச்சு. நாமும் மற்ற சிறுசை நினச்சி பார்க்கதே இல்லை. நம்ம நஷ்ட மட்டும் காப்பாற்றினா நாம் இப்படியே போயிட்டே இருக்கோம். புரிஞ்சா இல்லையா? அதனால் எல்லா மகளுக்காக துவாசி, குறிப்பாக எல்லா முரீதுகளுக்காக துவாசி. எல்லா முரீதுகளுக்காக யாரெல்லாம் எந்த முரீதையும் ஹாய்பாக ஆக்கிறார், நஷ்டவாளி ஆக்கிறார், ஷக்கியாக ஆக்காதே, மூதவி ஆக்கிறார் அல்லாஹ் என்பதாக எல்லா முரீதுகளுக்காக துவா செஞ்சா. நேற்று எங்கள் ஊருடைய பெரிய வாத்தியார் ப்ரொஃபஸர் ஹமீத் வாத்தியார் வந்தாங்க. வீட்டுக்கு வந்தாக. அவர் சொன்னாங்க, உங்கள் பாவா இருக்கும்போது பல கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டு போச்சு, பல சிரமங்களுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க ஊர் மூலமாக. அந்த சிரமங்களுக்கு உள்ளாக்கப்பட்டோம் ஊருக்காக துவா செய்தார்கள். ஊரை மறக்கலை, ஊருக்காக துவா செஞ்சாங்க. அல்லாஹ் யஹ்தி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், அல்லாஹ் என்னுடைய கௌமுக்கு சமுதாயத்துக்கு ஹிதாயத் செய் அல்லாஹ், அறியாத மக்களாக இருக்கிறாங்க அல்லாஹ் என்பதாக துவா செய்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிரமங்களை போல் யாருக்கும் கொடுக்கப்படல. அவ்வளவு சிரமங்கள் கொடுக்கப்பட்டும் ஊரார்களாக துவா செய்தார்கள். அதுபோல அவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஊருக்கு துவா செய்யக்கூடிய விஷயத்தில் மறந்துடாதுங்க, உங்களுக்கு இடையூறு கொடுப்பதனால என்பதாக நசிய செஞ்சார். இதெல்லாம் யோசிக்கப்படக்கூடிய விஷயம். பிறருக்காக துவா செய்ய ஒய்சுல் கர்ணி உயர்ந்த மக்காம் அணிஞ்சு எதை கொண்டுங்க? நபியுடைய உம்மத்துக்கு துவா செஞ்சதுனால தாங்க. விலாயத்தை முத்தலக்காவும் அல்லா கொண்டு. விலாயத்தை முத்தலக்கானா என்னன்னு தெரியுங்களா? மதீனால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாக. யமன்ல யார் இருந்தா? வைசுல் கர்ணி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாக. அவங்களுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ்க்கு மத்தியில் திரையே இல்லைங்க. எந்த திரையும் இல்லை. கண்ணை தூக்கினா பெருமானாரை பார்ப்பாங்க, கண்ணை மூணா பெருமானாரை பார்ப்பாங்க. கண்ணுடைய இமையும் திரையாக இல்லை, ஏனைய வஸ்துக்களும் ஹிஜாபாக இல்லை. அவ்வளவு முஷாஹதாவாக கண்கூடாக ரசூலுல்லாஹை பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனால் தான் கிட்ட வரத்துக்கு ஆசைப்படல, கிட்ட வச்சுக்க அவங்க ஆசைப்படல. அங்கே என்ன பார்த்தாங்க? அங்கேருந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நல்லா காட்டிக்கிட்டே இருந்தான். இது விலாயத்தை முத்தலக்கான். யார்? ஷாஜிலி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, ஒரு வினாடி என்னுடைய கண்களை விட்டும் முஹம்மது ரசூலுல்லாஹ் மறைந்தால் என்னை முஸ்லீம் என்பதாக நினைக்க வெக்கப்படுகிறேன். உயர்ந்த மக்காம் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மக்காம் அது.
என்றாலும் நாம் பார்க்காமலே அவர்கள் நேசிக்கக்கூடிய நன்மக்களாக அல்ல ஆக்கணும். கபர் வரையிலும் மௌத் வரையிலும் அவர்களை நேசிக்கக்கூடிய மக்களாக அல்ல ஆக்கணும். குறிப்பாக நபியுடைய முஹப்பத் நமக்கு இறுதியாக வேண்டும், அதிக வேண்டும். போன வருஷம் இந்த முஹப்பத்து இந்த வருஷம் இருக்கக்கூடாது, இந்த வருஷம் இந்த முஹப்பத்து அடுத்த வருஷம் இருக்கக்கூடாது. இறுதியாக அதிகம் வந்துக்கிட்டே இருக்கு நபியுடைய முஹப்பத்து. எங்கே வந்துச்சு நமக்கு? நபியுடைய பிரியத்தில் அதிகம் வச்சா கொஞ்சம் முன்னாடி வரணும். நபியுடைய பிரியத்தில் நமக்கு அதிகம் கிடைச்சிச்சா? அதிகமே கிடைக்கல பார்த்தாங்களா? அல்லாஹுடைய முஹப்பத்தில் அதிகம் கிடைச்சிச்சா? அதிகமாக கிடைக்கல பார்த்தாங்களா? கிடைக்கணும், அதிகம் கிடைக்க வேண்டும், இஸ்தியாத் உண்டாக வேண்டும். இதுக்காக நாம் ருஜு இலல்லாஹ் ஆக வேண்டும். ஆகவே துவா ஷேഖுக்காக துவா. இப்போ என்ன துவா செய்யுது? நியாமத்தே மௌலவி, மௌலா சம்பந்தப்பட்ட நியாமத்தில் அல்லாஹ் வாதி கூட அல்லாஹ். மௌலா சம்பந்தப்பட்ட நியாமத்து என்னங்க? அல்லாஹ் சம்பந்தப்பட்ட நியாமத்து என்ன? 4 தாங்க. ஒன்று ஜன்னத், சொர்க்கம். சொர்க்கம்னா என்ன வருது? எந்த சொர்க்கங்க? மௌத்துக்கு பிறகு சொர்க்கம் கிடைக்குமே, அதுவும் சொர்க்கம்தான். ஷரியத்தில் வாழக்கூடியவர்கள், அவாமின் நவாஹி ஏவல் விளக்குகளை பேணி நடக்கக்கூடியவர்களுக்கு அந்த சொர்க்கம் கட்டாயக்கண். அதுக்கு மேலே ஒரு சொர்க்கம், அதுக்கு மேலே தான் அது மாடியில் வருகிறார். அதை விட உயர்ந்த அந்தஸ்து உள்ள ஒரு சொர்க்கம். அந்த சொர்க்கத்துக்கு பேர் அல்லாஹ் தனது திருமறையில் சொல்கிறான், ஜன்னதி என்பதாக சொல்கிறான். வதுகுலி ஜன்னதி. ஏன் ஜன்னத்துன்னு வைங்க, ஏன் பாக்கி ஜன்னத்தில் ஜன்னத்து நைம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அப்புறம் ஜன்னத்துல் ரய்யானு, நோம்பாளிகளுக்கு தனி சொர்க்கம். எல்லாமே அல்லாவுடைய சொர்க்கம் தாங்க இருக்கு. பூமியில் உள்ள எல்லா மஸ்ஜிதும் அல்லாவுடைய வீடு தானே. ஆனால் காபா மற்றும் பைத்துல்லா அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? அல்லாவுடைய வீடுன்னு சொல்கிறானா இல்லையா? அதுபோல் எல்லா ஜன்னத்தும் 8 ஜன்னத்தா 7 ஜன்னத்தா 8 ஜன்னத்து அல்லாஹ்வுக்கு சொந்தமானதாங்க. ஆனால் ஒரு ஜன்னத், ஒரே ஒரு சொர்க்கம். அது ஏன் சொர்க்கங்கிறான்? நான் இருப்பேங்கிறான். அங்கே வந்தால் நீ ஒன்றே பார்க்க முடியாது. அங்கே நீ உள்ளே வந்துட்ட, நீ ஒன்றை பார்த்துக்க முடியாது, ஒன்றை பெற்றுக்க முடியாது. நீ என்ன தான் பார்க்கணும், என்ன தான் பெற்றுக்கணும். ஹதீஸ் ஷரீஃபில் வருது, வாரத்தில் ஒரு நாள் ஜும்மாவுடைய தினத்திலே இந்த பூலோகத்திலே அமைய சமயத்தில் அல்லாஹ்வுடைய தேட்டத்தில் வாழ்ந்தவர்கள், அமைய சமயத்தில் தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தேட்டம் நம்மளை போல உள்ள மகான்னு நினைக்கிறேன். அல்லாஹ் அடையின்னு அமைய சமயத்தில் அல்லாஹ்வை தேடக்கூடிய அடியார்களுக்கு வாரத்தில் ஒரு முறை ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ் தன்னை காமிப்பான். மிஷ்கா ஷரீஃபில் அல்லாஹ் தன்னை காமிச்ச பிறகு தனது மனைவி மக்களை மறந்து விடுவார்கள். தன்னுடைய மனைவி மக்களின் பக்கம் சிந்தனை செலுத்தாமல் இருப்பார். கடைசியில் மனைவி மக்கள் எல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய சமூகத்திலே சிகாய் செய்வாங்க, முறையீடு செய்வாங்க. யா அல்லாஹ், உன் முகத்தை காட்டின பிறகு எங்களை மறந்துட்டாங்க என்பதாக ஷிகாய் செய்வாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் திரைய போடுவான். பிறகு மனைவி மக்கள் பக்கம் முன்னோக்குவாங்க என்பதாக ஹதீஸில் நாம் பார்க்கணும். ஆக சதா தளவில் உள்ளவர்களுக்கு, சதா தேட்டத்தில் உள்ளவருக்கு சதா அல்லாஹ் காமிச்சு, இங்கே எப்படியோ அங்கே தாங்க அப்படி, இங்கே எப்படியோ அங்கே தான். அதனால் இங்கே நாம் நம்முடைய எண்ணங்களை சரிப்படுத்திக்கினே, நம்முடைய தேட்டங்களை சரிப்படுத்தினே, நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக்கினே, பிறகு படுத்திக்கலாம், அடுத்த வருஷம் படுத்திக்கலாம், அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் என்பதாக தள்ளி போடாதீர்கள். முத்தசவ்விஃபீன்களாக ஆகாதீர்கள். சோஃபா சொல்லாதீர்கள். 4 கரெக்டாக இருக்கலாம், 50 வயசான பிறகு பார்த்துக்கலாம், 60 வயசான பிறகு பார்த்துக்கலாம் என்பதாக தள்ளி போடாதீர்கள். முரீதலே, அல்லாஹ்வுடைய அஸாப் நெருக்கமாக இருக்குது. இன்ன அஸாப ரப்பிக்கல வாக்கே, ரப்புடைய அஸாப் கண்டிப்பாக நிகழக்கூடியது. ஆனால் தள்ளி போடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை இப்பொழுதே சரிப்படுத்த ஆரம்பிச்சு, தஸ்கியா செய்ய ஆரம்பிக்கும், நஃப்ஸை சுத்தப்படுத்த ஆரம்பிக்கும். ஹதீஸ் ஷரீஃபில் வருது, 40 வயசாகி நீ திருந்தல, பழைய அழிச்சாட்டியும் செஞ்சீனே, உன்னுடைய புருவத்துக்கு மத்தியில் நான் நெத்தியில ஷைத்தான் வந்து முத்தமிட்டு உன்னை பாராட்டுகின்றான் என்பதாக நபியுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுகின்றான். தம்பி, உன்னை வழி கெடுக்காமலே நீ 40 வயசாகி நீ என்ன மாதிரியே இருக்கிறே, நீ திருந்தலையே, நீ அல்லாஹுக்காக வேண்டி ஆகலையே, அல்லாஹுடைய பயம் உள்ளத்தில் வரலையே, உனக்கு ரசூலுடைய முஹப்பத் வரலையே, ஃபிதாயியத் வரலையே என்பதாக ஷைத்தான் அவன் வந்து பாராட்டு தஹனியா சொல்கிறான் என்பதாக நமக்கு அஹாதீஸ்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். ஆகவே இந்த உலகத்தில் அல்லாஹ் கொண்டு வந்துட்டான், ஷேஃபுல் இஸ்பத் அல்லாஹ் கொடுத்துட்டான். ஆனால் துவா எதை கேட்கணும்?
நேமத்தை மௌலவி, மௌலா சம்மந்தப்பட்ட நேமம். என்னங்க இது? 4 பாதைகள், 5 பாதை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். 5 பாதை மகாமாத்து அஷரான்னு சொல்லுவாங்க. 5-10 மகாமாத்துகள், 5 பாதை. அதில் 5 பாதை இருக்குங்க. எத்தனை 4 மஞ்சில் இருக்கு, ஒரு மகாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. உசூல் அல்லாவுடைய பாதை, அல்லாஹை அடையக்கூடிய தரியக்குழு உசூலில் இல்லா, அல்லாஹை அடையக்கூடிய பாதை எல்லாம் சில்சிலால தகாய்கள் நமக்கெல்லாம் சொல்லி தருவாங்க. என்ன சொல்லுவாங்க? 4 வகையான பாதை, 5 வகையான பாதை, 4 வகையான ஸ்டாப்பு, பஸ்ஸு ஸ்டாப்பு, ஒரே ஒரு மகாமு. ஒன்று ஷரியத்துடைய பாதை, தரீகத்துடைய பாதை, ஹகீகத்துடைய பாதை, மாரிஃபத்துடைய பாதை, தௌஹீதுடைய பாதை. இந்த 5 பாதை தடை போட்டார். இந்த 5 பாதையில் போகும்போது 4 பஸ்ஸு ஸ்டாப் இருக்கும். ஸ்டாப்பிங் இருக்குங்க. நாசூத்து, ஜபரூத்து, நாசூத்து, மலக்கூத்து, ஜபரூத்து, லாஹூத் என்பதாக சொல்லுவாங்க. அப்போ கடைசியில் ஒரே ஒரு மகாம், குர்பு, நெருக்கம் என்பதாக சொல்லுவாங்க. இதை நாம் அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் இடத்துல ஷேஹுக்காக கேளுங்க, அது உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். யாரெல்லாம் அல்லாஹை அடையக்கூடிய பாதைகள் எனக்கு திறந்து விட, அல்லாஹ் இன்னும் திறக்காமல் இருக்கு, திறந்து விட அல்லாஹ். அல்லாட்ட கேளுங்க. அல்லாட்ட அல்லாஹ் சம்பந்தப்பட்ட ஞாபகத்தில் அல்லாட்ட கேட்டங்க. வல்லாஹி பில்லாஹி அல்லாஹ் அதிலே கம்மி கூடுதல் செய்ய மாட்டான், கம்மியாக தரேன்னு சொல்ல மாட்டான், அதிகமாக அல்லாஹ் தருவேன்ட்டான். அதிகமாக 100% தருவேன்ட்டான். துனியாவை கேட்டேன் 10% கேட்டேன், 5% தான் தருவேன். நோத்திஹி மின்ஹா. ஆகிரத்தை பற்றி நீ கேட்ட கொஞ்சம் அதிகப்படுத்துவேன், துனியாவை விட கொஞ்சம் அதிகப்படுத்துவேன். என்ன கேட்டேன்? அலா மன் தலபனி வஜதனி, என்ன கேட்ட 100% நான் கொடுத்துருவேன்ட்டான். 100% கொடுத்துருவேன். அதனால் அவன்கிட்ட என்ன இருக்கோ அதானுங்க தருவான். அவன்கிட்ட என்னங்க இருக்கு அல்லாஹ்வுடைய சமூகத்தில்? அவனுடைய உஜூ சிஃபாத் அஃபால் ஆசாரத்துக்கு வேறு ஒன்றுமே கிடையாதுங்க அவன்கிட்ட. எல்லாம் நம்மளை கவனிச்சிங்க. சொர்க்கம், நரகம், இந்த வானம், பூமி, அரிசி, குரிசு, லவ்ஹு, கலம்லாம் அவனை பார்க்கும்போது ஒன்றுமே இல்லைங்க. அவன் மட்டும் தாங்க இருக்கிறான். அல்லான்னு கமாக்கானாச்சே, அவன் எப்படி இருந்தான் அப்படி தான் இருக்கிறான். வஸ்துக்களை படைப்பதுக்கு எப்படி இருந்தானோ, வஸ்துக்கள் இல்லாமல் இருந்தானோ, இப்பயும் அப்படி தான் இருக்கிறான். அவனை கவனிக்கும் போது நம்மளை கவனித்து பார்த்தா தான் இந்த வஸ்துக்கள்லாம் நீ நான்லாம் நம்மளை கவனிச்சுட்டான். அவனை கவனித்து ஒன்றுமே கிடையாது. ஆகவே நாம் யோசிக்கணும், அல்லாஹிடத்தில் அல்லாஹை கேட்கணும். இன்றைய தினம் சர்க்காருடைய விசாருடைய நாள். அந்த நாளில் நாம் அல்லாஹை கேட்கணும், அல்லாஹுடைய சந்தோஷத்தை கேட்கணும், அல்லாஹுடைய திருப்தியை கேட்கணும், அல்லாஹுடைய முஹப்பத்தை கேட்கணும், ரசூலுடைய முஹப்பத்தை கேட்கணும், அல்லாஹுடைய ஒன்சு கொண்டாட ஆசைப்படும். மானசத்துன்னு சொல்ல ஒன்சு கொண்டாட ஆசைப்படும். அல்லாஹுடைய எப்படி கரீபா எப்படி போகிறது, அல்லாஹுடன் எப்படி நெருக்கமாக போகிறது, அகரபா எப்படி போகிறது, கரீபா எப்படி போகிறது, அகரபா எப்படி போகிறது, அல்லாஹ் முஹீத்தா எப்படி வழங்குறது, அல்லாஹ் ஷஹீதா எப்படி வழங்குறது, அல்லாஹ் மையி அல்லாஹ் என் கூட இருக்கிறான் என்பது எப்படி வழங்குறது, அல்லாஹ் என்னாகவே இருக்கிறான் என்பது எப்படி வழங்குறது, ஐனியத்தை எப்படி வழங்குறது, வைரியத்தை எப்படி வழங்குறது, பெருமானார் நமக்கு மத்தியில் என்ன தொடர்பு, என்ன ஃபாசிலாக இருக்கு, நபியுடைய ஹக்கீக்கத் என்ன, இதெல்லாம் கேளுங்களேன். கேட்டால் ஏன் கொடுக்காமல் இருக்கிறான்டா? கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. இதனுடைய மக்காவும் நமக்கு தெரியல, ஒன்றுமே தெரியல. எது காசி போகணும், சொத்து செல்வாக்கு, இது இருந்தால் போதும், காலம் ஓட்டிகிட்டே இருக்கேன். தரீகத்தில் வந்த நாம் இதை மதிக்கலை. லத்துசாலுன்ன யௌமைதின் அனின் நஈம். கண்டிப்பாக கேட்பேன். ஷேகை கொடுத்தனே, உயர்ந்த ஞாபகத்தை கொடுத்தனே, அது கல்பில் சுமந்தியா, அதை மதிச்சியா, அதை கொண்டாடினியா என்பதாக கேட்பேன்ட்டான் அல்லாஹு தாலா. ஆகவே ஜாஃபர் சாதிக் ரஸியல்லாஹு தாலானு தன்னுடைய மகான், அதாவது தன்னுடைய சீடர்களுக்கு மத்தியிலே நபியுடைய பேரப்புள்ள பயான் செய்யும்பொழுது யஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹ் ஸிராத்தல் முஸ்தகீமை கூட நேரான பாதையை யாரும் தஃப்சீர் செஞ்சாங்க. இப்னு அப்பாஸ் ரஸியல்லாஹு, யார் சொன்னா? இப்னு அப்பாஸ் ரஸியல்லாஹு தஃப்சீர் செஞ்ச யாரும் முன்னாடி பேசினாங்க, ராலிம் ஷா பேசினாங்க. அதாவது பெருமானாரை அல்லாஹ், பெருமானாரை என்னை என்னது பெருமானாருடைய ஹகீகத்தை விளங்கக்கூடியவர்களா என்னை ஆக்கல்லா. இப்னு அப்பாஸ் ஸிராத்தல் முஸ்தகீம்னா முஹம்மது ரசூலுல்லாஹ்னு தஃப்சீர் செஞ்சாயிரோ ஆலிம் ஷா பேசினாங்க. இப்போ ஜாஃபர் சாதிக் ரஸியல்லாஹு அன்ஹு அவங்க துவால என்ன கேட்குறாங்க தெரியுங்களா? ஏதன ஸிராத்தல் முஸ்தகீம்னா அவங்களுக்கு ஷேக் யார்? அலி.
அல்லாஹ் அலி எனக்கு காட்டி கொடு, அலியுடைய ஹகீகத் என்ன, அலியுடைய மாஹியத் என்ன, அலியுடைய உண்மை நிலை என்ன என்பதை காட்டி கொடு. அலி ஒரு பக்கம் பார்த்தா சிறுசி மாதிரி தெரியுறாக, ஒரு பக்கம் பார்த்தா ஹக்கு மாதிரி தெரியுது. அதனால் ரெண்டு சமுதாயம் ரெண்டு வகையாக பிரிஞ்சு போச்சு. ஷியாக்களே ரெண்டு கூட்டம், ஷியாக்களே ரெண்டு கூட்டம். அலியுடைய ஒரு தரப்பை பார்க்கும்போது அலி மேலே கடுமையான மஹப்பத் ரஸி அல்லாஹ், அலியுடைய அலி ரஸி அல்லாஹ் இன்னொரு தரப்பை பார்க்கும்போது அலி மேலே கடுமையான நிஃபரத் என்பதாக ரெண்டாக பிரிஞ்சு போச்சு. ஹவாரிதீன்கள் ராஃபிதாக்கள் என்பதாக பிரிஞ்சு போச்சு. எப்படி அலியை பார்க்கறது? அலியை காட்டி கொடுல்லா, அலியுடைய ஹகீகத்தை காட்டி கொடுல்லா, அலியுடைய மாஹியத்தை காட்டி கொடுல்லா கேட்குறாங்க. பார்த்தீங்களா? இப்போ நாம யஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் எதை கேட்கணும்? நம்முடைய ஷேக்குடைய ஹகீகத்தை கேட்கணும். நம்முடைய ஷேக்குடைய ஹகீகத்தை காட்டல்லா. ஹகீகத் கிடைச்சிருச்சு, ரசூலுடைய ஹகீகத்தும் கிடைக்கும், ஹக்குடைய ஹகீகத்தும் கிடைக்கும். ஆகவே மணி அதிகமாகிருச்சு. நாமும் இந்நாளைய பொன்னாளாக கருதி வீணான பேச்சுகளில் தயவு செய்து ஈடுபடாதீர்கள். முரீதுகளின் ஒரு பீர்பாயை சந்தித்தால் ஷேக்குடன் நடந்த அந்த காலத்தில் நடந்த முசாக்கரா செஞ்சுக்கங்க. என்னென்ன நினச்சி என்னென்ன பேசினாங்க, என்னென்ன செஞ்சாங்க, உங்களை எப்படி தர்பியை செஞ்சாங்க, இவர் எப்படி தர்பியை செஞ்சாங்க என்பதை பேசி நேரத்தை கழிங்க. வீணான பேச்சுகளை பேசி நேரத்தை கழிக்காதுங்க. இந்த உருசே மகான்கள் எழுதுகிறாங்க, நாதாக்கள் எழுதுகிறாங்க. ஒரு சில முரீதுகளை பீர்பாய்களை ஒன்று சேர்ப்பதின் நோக்கமே ஒருவருக்கொருவர் முசாக்கரா செய்து கொள்வதற்காகத்தான். ஷேக்ட நீ என்ன வாங்கினேன், நான் என்ன வாங்கினேன் என்பதாக பேசிக்கிறதுக்குத்தான், பேசி மஹப்பத்தை வளர்த்துக்கிறதுக்குத்தான், அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத்தை வளர்த்து கொள்வதற்காகத்தான், இஷ்கை வளர்த்து கொள்வதற்காகத்தான். வேறு துனியாக்காக வேறு ஒன்றுக்கும் கிடையாது. ஆகவே நாம் ஒரு சிறிய நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அபூபக்கர் புள்ளையத்தி சொல்லுமா.